ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 வரமிளகா, பச்சரிசி 1/2 டீஸ்பூன், 2 பூண்டு, தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 வரமிளகா, ஒரு 10 பூண்டு, பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், மஞ்சள் தூள். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்போவுமே மருந்து குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம அரைக்க வச்சுருக்கிற இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பூண்டு ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா, மிளகு, துவரம்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பொருளெல்லாம் கருக்கிடாமல் அப்படியே பதமாக நல்லா வறுத்துக்கணும். நம்மள பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சளி தொல்லாம் இருக்கிறவங்க இது அந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெஞ்சு சளி எடுத்துரும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க பொருள்லாம் போட்டுக்கலாம். பூண்டும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறமா மிளகாயை உடச்சி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மிளகாய் தான் போடுறோம், வரமிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் தூவிக்கணும். இந்த பூண்டு கொஞ்சமாக லைட்டாக வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமாக வச்சுடுங்க, இல்லைனா தெரிச்சிடும் மேலே. நீங்கள் ட்ராவல் டைமில் ஒரு நல்ல திக்காக இந்த குழம்பு செஞ்சு கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 to 3 days வச்சுக்கலாம். நீங்கள் லாங் ட்ராவல் அந்த மாதிரி போகும்போது. இந்த புளி தண்ணி ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அங்கங்கே கெட்டியாக நிற்காமல் நல்லா புளி தண்ணியில் அந்த விழுதை கரைச்சி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் வச்சுக்கலாம். இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இதை குழம்புக்கு தேவையான உப்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஃப்ளேம்லேயே அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அப்படியே எண்ணெயும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சம்மரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்க்கிறதாலையும் சிலருக்கு சளி பிடிச்சிக்கும். நீங்கள் இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.